நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி சாகுபடி செஞ்சுருக்குறோங்க. இதில் பீர்க்கன் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வைரஸ் வந்துருக்குதுங்க. இது வைரஸ் தாக்குதலுங்க. அந்த இலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் கூட தெரியும். இதுக்காக நம்ம வேறு எந்த இடுபொருளும் பயன்படுத்தலைங்க. என்னோடய இயற்கை இடுபொருள் மட்டும்தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தினதுக்கப்புறம் ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் அந்த வைரஸ் பரவுறது கண்ட்ரோல் ஆகிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வர்றது எல்லாமே இலைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வருதுங்க. இதுதான் இயற்கை முறை விவசாயிங்க. இல்லைன்னா உங்களுக்கு கெமிக்கல் விவசாயமாக இருந்தவெல்லாம் வைரஸ் தாக்குதல் உடனே அட்டாக் ஆகி செடி இதாகிருங்க. இது வந்து சிறப்பாக என்னுடைய இயற்கை இடுபொருள் வந்து நல்லா வேலை செய்யுதுங்க. என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் பயன்படுத்தினதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பப்பாளியில் வைரஸ் தாக்குதல் இருக்குது, அந்த கள்ளிப்பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தேனி நண்பர் வந்து எங்கிட்ட ஆலோசனை கேட்டாருங்க. அவருக்கு வந்து நான் வந்து என்னுடைய தயாரிப்பான இடுபொருள் வந்து அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். அவர் பயன்படுத்திட்டு அதனுடைய ரிசல்ட்டு நல்லா இருக்குங்க. பூச்சி மாவு பூச்சி எல்லாமே இறந்துருச்சு, கெமிக்கல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாததை இது கண்ட்ரோல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. அந்த காணொளி இப்போ நீங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஏன்னா எல்லா விவசாயிகளும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க. வணக்கம்ண்ணே. நான் வந்து தேனி மாவட்டம்ண்ணே, கம்பம். பப்பாளி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேண்ணே. இப்போ பப்பாளியை போட்டு 5 மாதம் ஆகுதுண்ணே. அப்போ விஜய் சரவண அண்ணன்ட்ட வந்து அந்த காங்கேயம் A1 லிக்யூடு வாங்கியிருந்தேண்ணே. வாங்கி டெவலப் பண்ணி ஒரு 8 நாள் வச்சுருந்தேண்ணே. இந்த டைம் வந்து பப்பாளியில் வந்து மாவு பூச்சி ஒரு 1-2 மரத்தில் மட்டும் பார்த்துருந்தேண்ணே. அந்த டைம் வந்து மாவு பூச்சி வந்து அண்ணன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதுலேருந்து ஒரு 1 லிட்ரு எடுத்து 9 லிட்ரு தண்ணியில் கலந்து மரத்தை நல்லா குளிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டேனே. மறுநாளே வந்து மாவு பூச்சி வந்து இருந்த இடம் தெரியாமல் காலி ஆயிடுச்சுண்ணே. இப்போ நல்லா இருக்குண்ணே. இப்போ வந்து நல்லா இருக்குது. அண்ணனுக்கு வந்து இந்த இது மாதிரி கெமிக்கல்லே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஆர்கானிக்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இப்போ அதை நீங்கள் நேராக பார்க்கலாம்ண்ணே. வந்து நேற்று நல்ல மழை பெஞ்சனால இப்போ இந்த 1-2 இடத்துல இருக்குது. இந்த இப்போ நான் அதை வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கண்ணே. மாவு பூச்சி இந்த இடமெல்லாம் இருக்குண்ணே. அது அப்படியே போடுங்க கேமராமா. மாவு பூச்சி இந்த இடமெல்லாம் இருக்குண்ணே. இந்த இடம் இதெல்லாம் வந்து இப்போ செத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் இல்லை, இதில் இருக்குது மாவு பூச்சி. பார்த்தீங்கன்னா இருந்த இடமே தெரியாமல் எல்லா மாவு பூச்சியுமே இறந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. அந்த கனவுல பாருங்கள், பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி எதுவுமே இல்லை, எல்லாமே இறந்துருச்சு. கனவுல நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. A1 காங்கேயம் A1 லிக்யூடு நல்லா இருக்குண்ணே. இப்போ வேறு வழியாகவும் கொடுத்துருக்கேண்ணே. திருப்பி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்.